நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். வெல்கம் டு எலிசர் மிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது உள்ள செக்ஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இதாக சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் வந்து எதனால வருது அப்படிங்கிறத ஒரு 3 விஷயத்தினால வருது. அது எல்லாமே அதை ஒரு ஓரலாக பார்த்துட்டு உள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காற்று மாசுபாடு, நமக்கு பொல்யூஷன்னாலையும் நமக்கு பிரச்சனை, அந்த நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்கிற டேப்லெட்ஸு, கெமிக்கல் டேப்லெட்ஸு அந்த மாதிரி இதனாலையும் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்க முறைகள்னாலும் வருது. மூணாவதா பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெர்டிலைசர், நமக்கு பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரி இதை அடிக்கிறதுனாலையும் அதன் மூலியமாகவும் நம்ம நோயுடைய தாக்கத்தை நம்ம வந்து உடம்புல ஏற்படுத்திக்கிறாங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பல விதமாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை வெளியிலேயும் நம்ம ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ அது விஷயமா பார்த்தீங்கன்னா நமக்கு எலிசர் மிக்ஸுங்கிற ஒரு அருமையான ப்ராடக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அமிர்த கலவையாக நமக்கு கிடைச்சிருக்கு. இது மூலிமா என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எலிசர் மிக்ஸ் கிங் ஆஃப் ஹெர்பல்ஸ், ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா கம்பெனி பார்த்தீங்கன்னா 9 வகையான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 12 வகையான மூலிகையை ஆட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிச்சிலியா கட்டிகுவா, செரினா ரெப்பன்ஸ், குக்கர்பீட்டா மொசாட்டா, பங்க்சர் வைன், ரெட் பீச் ஸ்டெம் செல், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், எபி மீடியம் கிராண்டிகுலரம், கார்டிசிபிடியஸ், ஸ்டீவியா ரெபிடியானா, பாசிஃப்ளோரா, ஜெப்டிகப்பா, பிலிகியா. 12 வகையான மூலிகை நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிச்சிலியா கட்டிகுவா. இது தென் அமெரிக்காவில் பிரேசில் நாட்டில் விளையக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து மத்திய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியது. நியூரோ டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடிய மத்திய நரம்பு மண்டலத்தை பற்றி பண்ணக்கூடியது. இது என்ன பண்ணுதுன்னா ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது. நம்ம அடுத்து மூளை சம்பந்தப்பட்ட செயல்பாட்டை வந்து மேம்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்கள வந்து அதை குறைச்சி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. மன அழுத்தத்தை போக்கக்கூடியது. நினைவாற்றலை வந்து நம்ம உள்ள நினைவாற்றலை வந்து வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. இம்யூனிட்டி பூஸ்டர், அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க, நமக்கு எப்பவும் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருந்துகிட்டு இருக்கிற அளவுக்கு நம்ம தாக்கத்துல வந்து விடுபடுறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அவசியமா தேவைப்படுது. அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ரத்த ஓட்டத்தை வந்து சீரா மேம்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. இதயத்தில் ஏற்படக்கூடிய தசைகள் வந்து ஒவ்வொன்றும் வலுப்படுற மாதிரி வலுப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரத்த அழுத்தத்தை வந்து சமநிலைப்படுத்தி அதை சீராக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்தது கொலஸ்ட்ராலுடைய அளவு. நம்ம கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற கொலஸ்ட்ராலை நல்லா சமநிலைப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பின் விரைப்புத்தன்மையை அதிகரிக்க ரொம்ப சப்போர்ட்டிங் பண்ணுது. ஆணுறுப்பில் வந்து ஆண்களுக்கு அதை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சரி பண்ணுது. அதாவது பாலுணர்வுடைய ஆசையை வந்து தூண்டக்கூடியது. ஆண் பெண்களுக்கு மலட்டுத்தன்மையை போக்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இதில் ஆண் பெண் மலட்டுத்தன்மையால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரிச்சிலியா கட்டிக்குவா ரொம்ப சப்போர்ட்டிங்காக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா செரினா ரெப்பன்ஸ், சாப்பல் மாட்டோ இந்த ப்ரோஸ்டேட் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இது ப்ரோஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு ஒரு ஆண்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டேட்டுங்கிற ஒரு விதை வீக்கத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை வந்து அதுக்காக இது ரொம்ப அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக ப்ரோஸ்டேட்டுங்கிற இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறுநீரக பிரச்சனையை தீர்க்கிறது. சிறுநீர் பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடியது. அது சிறுநீர் ஓட்டத்தை வந்து சரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சில சமயத்தில் அந்த ப்ராஸ்டேட்டுங்கிற ஒரு அமைப்புனால பார்த்தீங்கன்னா அந்த மேல உள்ள பாதை வந்து சிறுநீர் பாதையில் உள்ள பாதை வந்து அழுத்தி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சிறுநீர் வந்து அவங்களால சரியா போக முடியாத அளவுக்கு இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணி சரியான முறையில் சிறுநீர் போகிறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கு வந்து அடுத்து டெஸ்டோஸ்டிரான் அளவை வந்து சீராக்கி கொடுக்கிறது. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழித்தல்னால பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கம் ரொம்ப ட்ராப் ஆகுது. தூக்கத்தினால ரொம்ப அதாவது இதனால வந்து தூக்கம் கெட்டு போகுது. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இது இந்த மாதிரி இரவு செரினா ரெப்பன்ஸ் மூலிமா நமக்கு அந்த ஒரு இது கிடைக்குது. சிறுநீர் வந்து பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அடுத்து ஹார்மோனுடைய சமநிலையை வந்து பராமரிக்கிறது. ஹாப்பி ஹார்மோன்ஸுங்கிற ஒரு சமநிலையை வந்து எப்போ கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. புரோஸ்டேட்டுங்கிற புற்றுநோயை வந்து நமக்கு புரோஸ்டேட்னால பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. அந்த புற்றுநோயை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ரிமூவ் பண்ணுறது
ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ரோஸ்டேட்லேருந்து நமக்கு புற்றுநோயை வந்து தவிர்க்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங் பண்ணி கொடுத்துருது. அவங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயது சார்ந்த ஹார்மோன் மாற்றங்களை சமாளிக்கிறது. வயசானவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக அதுக்கு தகுந்த சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஒற்றை தலைவலி தசைப்பிடிப்புக்கும் நல்ல ஒரு தீர்வாக நமக்கு பயன்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா முடி கொட்டுதல் பிரச்சனை சத்து குறைபாட்டினால பார்த்தீங்கன்னா முடி கொட்டு நம்ம முடி வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். இதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனையை எடுத்து முடி வந்து அடர்ந்து வளர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குக்குர்பிட்டா மொசாட்டா. இதை கல்யாண பூசணி என்று சொல்லக்கூடிய ஒரு அது தாவரம். இது பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சேர்ந்துருக்குன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி6 இதெல்லாம் நிறைஞ்சிருக்கனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்டி ஆக்சிடென்டான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. உடல் வெயிட் மேனேஜ்மெண்ட்டான ஒபிசிட்டி அண்டர் வெயிட்டு அப்பர் வெயிட்டு எதாக இருந்தாலும் அதுக்கு சமநிலைக்கான மேலாண்மை நல்ல தீர்வாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கம். நம்ம தூக்கம் வெளியில் அலைஞ்சிட்டு வரோம். நமக்கு வந்து நைட்டு தூங்குறதுங்கிறது நைட்டு சிறப்பான தூக்கம் இருக்கணும். ஆழ்ந்த தூக்கங்கிறது ஒரு 4 மணி நேரம் ஒரு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம்னாச்சும் சிறந்த தூக்கம் இருக்கணும். அந்த தூக்கம் இல்லாத நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தூக்கத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம், அதாவது கல்லீரலை சுற்றி வீக்கம் இருக்கிறது, கட்டி மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த வீக்கங்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி இந்த மாதிரி கொப்பளம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கும், கண் பார்வையை வந்து ரொம்ப சரியாகும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. இதயத்தை வந்து வலுப்பெற செய்யவும் இரத்த குழாயை அடைப்பையை சரி செய்யவும் ரொம்ப இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யவும் தடுக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்டிஎல்ங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை மற்றும் இரத்த கொதிப்புக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுது. இதில் வந்து நார் சத்து அதிகம் உள்ளதுனால பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணி உடலில் ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு குக்குர்பிட்டா மொசாட்டா ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் வைன். இது நெருஞ்சில் சொல்ல தாம்பத்திய உறவை வந்து அதிகப்படுத்தி விடுறது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற தாம்பத்திய உறவுங்கிறது மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து பால் உணர்வை தூண்டக்கூடியதாகவும் அமைகிறது. அது செரிமான பிரச்சனைக்கு தீர்வு நடக்கூடியது. நமக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல்ல ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனை, அஜீரணம் சம்பந்தப்பட்டது எல்லாமே தீர்க்கறதுக்கு ஒரு சரியான தீர்வாக அமைகிறது. சினைப்பை நீர்க்கட்டின் சரி செய்யக்கூடியது. கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த நீர்க்கட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு இது சரியான முறையில் தீர்வாக அமைகிறது. பசியை தூண்டக்கூடியது. பசியை வந்து நம்ம பசிக்கிற நேரத்துல கரெக்டாக அமையக்கூடியது. அப்புறம் கிட்னியில வந்து கல் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. கல் எதுவும் 8 mm கல் வந்து 12 mm கல் எதா இருந்தாலும் அந்த கல்லை வந்து கரைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியானது இதுல சரி பண்ணி கொடுத்துருக்கு. அது கிட்னியில விந்தணுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. 0 டிகிரி விந்தணுக்களா இருந்தாலும் பல அணுக்கள் உற்பத்தியாகி அவங்கள ஒரு கருவை உருவாக்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுபோல விரைப்புத்தன்மையை மேம்படுத்தி கொடுக்கிறது. இதயம் சம்பந்தப்பட்ட எல்லாம் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. பிபி உயர் ரத்த அழுத்தம் மற்றும் குறைந்த ரத்த அழுத்தத்தையும் சமநிலைப்படுத்துது. பிபி லெவலை வந்து லோவாகவும் ஹையாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சமநிலையா நடுத்தரமா வச்சுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து கர்ப்பப்பை பிரச்சனைகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்வதற்கு பஞ்சர் வைன் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஆண்மை பெண்மை இவங்களுக்கு மலட்டுத்தன்மையும் சரி செய்யறதுக்கு பஞ்சர் வைன் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் பீச் ஸ்டெம் செல், தென் அமெரிக்காவின் பிரேசில் நாட்டில் விளையக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து பார்த்தீங்கன்னா வயதான தோற்றத்தை தள்ளி போடக்கூடியது. நமக்கு வயதான தோற்றத்தை வந்து ரொம்ப தள்ளி போட்டு இருக்கு. சருமத்தை வந்து இளமையா வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின் ஒரு பளபளப்பாகவும் மென்மையாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கு. இயற்கையான முறையில கொலாஜனை வந்து அதிகரிக்கிறது. அடுத்து சரும பொலிவு, சருமத்தில் உள்ள பிரச்சனைகள், இந்த பிம்பிள்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சருமம் வந்து ட்ரையாகவும் ஒரு மினுமினுப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு அருமையான ஒரு இது. அடுத்து உடலில் உள்ள பழைய சேதமடைந்த அல்லது இரத்த செல்களை நீக்கி புதிய செல்லை உருவாக்கி திசுகளை புதுப்பிக்கக்கூடியது. ஒரு நாளைக்கு ஒரு செல் அழியுது, ஒரு செல் உருவாகுது. இருக்கிற செல்லை டேமேஜ் ஆகாம இயற்கையாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. சருமத்தை வந்து மென்மையாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது. சருமத்தில் சொரசொரப்பு மற்றும் ட்ரைனஸ் ஆகாம சருமத்தை வந்து எப்பவுமே நீடிச்சு இருக்கிற மாதிரி வறட்சி ஆகாம பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல். இது ஸ்வீஸ் ஆப்பிள்னு சொல்லக்கூடியது. இது வயதான தோற்றத்தை வந்து தடுக்கக்கூடிய, வயதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயதானவங்க, கம்மியா வயதான இருக்கவங்களை கூட கம்மியா குறைச்சி கொடுக்குற அவங்க அளவுக்கு இந்த தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையா இருக்குது. முக சுருக்கங்களை வந்து ரொம்ப குறைச்சி கொடுக்கும். முக சுருக்கங்கள் எது இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தனை பண்ணி அதுக்கு அந்த இதில் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும், அதை முக சுருக்கங்களை குறைக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. சரும வறட்சியை தடுக்க, நிறத்தை வந்து மேம்படுத்த, சரும செல்லில் உள்ள புதுப்பிக்கலை மேம்படுத்துகிறது. சருமம் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மையாகவும் பளபளப்பாகவும் ஒரு ஒரு அதாவது புதுப்பிக்கக்கூடிய ஒரு இதை தன்மையாகவும் சருமம் வந்து பொலிப்பொலிப்போட இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. நச்சுக்களை வந்து வெளியேற்று, நமக்கு டாக்ஸின்ஸை ரிமோட் பண்ணாவே நம்ம டாக்ஸின் நம்ம நச்சுக்களின் தேக்கமே நோயா இருக்கு. அதை ரிமூவ் பண்ணாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிருது. இதுல ஏற்படக்கூடிய தசைப்பிடிப்பு, தலைவலி மற்றும் மன சோர்வு நீக்கி சருமத்துக்கு ஆரோக்கியத்தையும் மற்றும் ஆற்றலையும் மேம்படுத்த உதவுகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள செல்களை பாதிக்கும், ஃப்ரீ ரேடிக்கல் நிலையாக்கி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் நிறைந்ததா நமக்கு கிரீன் ஆப்பிள்ல செட் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாள்பட்ட நோய்களிலிருந்து மீண்டு வர ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கு. 7th ஒன் ஏபி மீடியம் கிராண்டிஃப்ளோரம் கார்னிகோட் வீட்னு சொல்லக்கூடிய, இது வந்து முரட்டு ஆட்டுடைய வலுவான ஒரு மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளை வந்து பராமரிக்கக்கூடிய கால்சியம், வைட்டமின் பெரும் பங்கு வகிக்கிறது. கார்டியோஸ்குலார் இதயம், ரத்தம் மற்றும் ரத்த நாளங்களை மேம்படுத்த உதவுகிறது. எலும்புடைய அடர்த்தியை வந்து எலும்பு போன்ஸோடைய கெப்பாசிட்டியை வந்து இயற்கையாகவும் அதை வந்து எலும்பு வளர்சிதை மாற்றத்திலிருந்து மேம்படுத்தவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. பழைய எலும்புகள் வந்து திசுகளை வந்து அகற்றி அது புதிய எலும்புகளை திசுகள் மூலியமா உருவாக்குறது. ரத்தம் சம்பந்தப்பட்டது எலும்புகள் மூலியமா சரி பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. வலுவான எலும்புகளுக்கும் ஆடியோஸ்போரஸ் வராமல் தடுக்கவும் உதவுகிறது. தாம்பத்தியம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புக்கு தேவையான ஆணுறுப்பின் விரைப்புத்தன்மையும் மேம்படுத்தி வருகிறது. இது பார்த்தீங்கன்னா அடுத்தது மாதவிடாய் நின்ற பிறகும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தையும் நடுக்க உதவுகிறது. அவங்களுக்கு ஏற்படும் எலும்புடைய கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கும் அவங்க நாள்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கறதுக்கு எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. 8th ஒன் பார்த்தீங்கன்னா கார்டிசிபிடேஸ். இது ஒரு ஹிமாலயன் கோல்டு, ஹிமாலயன் வயாக்கரான்னு சொல்லக்கூடிய ஆண்மை குறைபாட்டை நீக்கவும், உடலில் உள்ள ஆற்றல் மற்றும் வலிமையை அதிகரிக்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. திடீர் உடல் எடை அதிகரிப்பு குறைவு, அதாவது ஒபிசிட்டினால பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட் அப்பர் வெயிட்னு சொல்லக்கூடியது, எடை இறங்கும், அதான் எடை அதிகரிக்கும். இந்த பிரச்சனையை வந்து கரெக்டான முறையில் எடை கம்மியாக இருக்கவங்களுக்கு அதிகரிக்கும், எடை அதிகமாக இருக்கிறது குறைக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்தது முகப்பொரு, முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பொரு, தலையில் ஏற்படக்கூடிய முடி உதிர்தல், சர்ம வளர்ச்சி, சர்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு முகத்தை வந்து ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் அழகு பொலிப்பொலிப்போட ஒரு வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ரத்த சர்க்கரையை வந்து ஒழுங்குபடுத்த ஈஸ்ட்ரோரஜான், புரோஸ்டோரிரான், டெஸ்டோஸ்டிரான் மேம்படுத்தவும் இதுக்கும் உதவுகின்றது. அது உடல் சோர்வை வந்து மன அழுத்தம் நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டு. உடல் சோர்வுனா நாள்பட்ட நம்ம உடல்ல வந்து சோர்வு அடைஞ்சாலும் மன அழுத்தத்தோட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனசை வந்து ஃப்ரீயாக்கி உடல் சோர்வை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கிறது. அப்புறம் மாதவிடாய் சுழற்சின்ற இனப்பெருக்க மண்டலத்தை ஃப்ரீ சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செயல்படுற அளவுக்கு அவங்க மைண்டு உடல் அமைப்பை வந்து மேம்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய், அதிக ரத்தப்போக்கு, அதாவது மாதவிடாய் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். அதை சரி செஞ்சு அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீரான ஒரு இதுலையும் கண்ட்ரோல் ஆகிறதுக்குரிய கெப்பாசிட்டியும் அதில் கண்டிப்பாக அதில் இருக்கு. அடுத்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இது கார்டிசிபிடேஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்து ஸ்டீவியா ரெபடியானா, சீனி துளசிங்கிற ஒரு சர்க்கரை துளசி சர்க்கரை நோய்களுக்குள்ள சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா இது இது கொடுத்தோம்னா கலோரியோடைய அளவை வந்து கரெக்டான சமையல் கொடுக்கறதுக்கும் இனிப்பு சம்மந்தப்பட்ட இது அனைத்தும் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணி இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அது சுவை உடையதுனால இது வந்து கலோரி வந்து கரெக்டான முறையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். வாத நோய்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியதாக இருக்கு. தோல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது. இயற்கையான கலோரி வந்து பார்த்தீங்கன்னா கலோரி இல்லாத உணவு வேலையில் பார்த்தீங்கன்னா சரியான மேனேஜ்மெண்ட்டை எடை மேலாண்மைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து ஹெச்பிங்கிற உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஒரு பிபி வந்து கரெக்டான லெவலில் ஏறாமல் இறங்காமல் ஒரு நடுநிலையாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பல் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. பல்லில் ஏற்படக்கூடிய சொத்தை, ஈறு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதை பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சீராக்கிறதுக்கு ஒரு சமநிலைப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. நீரிழிவு நோயில் சமநிலைப்படுத்துகிறது. நீரிழிவுல பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. டைப் 1 டயபெட்டிக்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க டைப் 1 டயபெட்டிக்ஸும், இன்சுலின்ல யூஸ் பண்றவங்க வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையோடைய அளவை, அது இன்சுலினோட அளவை குறைச்சிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிஃப்ளோரா. இது வந்து ஒரு குட் ஸ்லீப்பிங்கிற நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து நார் சத்து இருக்கிறனால பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்கக்கூடியது. விட்டமின் சி இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எப்பவுமே உடம்புல இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. விட்டமின் ஏ இருக்கிறனால கண் பார்வையை வந்து சரி செய்கிறது. கிட்ட பார்வை, தூர பார்வை இந்த மாதிரி பிரச்சனைகள் எதா இருந்தாலும் கண்ணில் வந்து நமக்கு விசன்ஸ் வந்து கரெக்டான முறையில் தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி வருது. ஹெச்பி லெவல் வந்து ஹீமோகுளோபின் ஹெச்பி லெவலை அதிகரிக்கிறது. நரம்பு மண்டலத்தை வந்து முழுசா பாதுகாக்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து டோபமைன்ங்கிற செரோட்டோனின், ஆக்சிடோனின் என்ற பிரச்சனைகளுக்கும் அதை வந்து முழுமையா இனப்பெருக்க முறையில எல்லாமே கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. எண்டோஃபின்கள் ஹார்மோன்களை வந்து மேம்படுத்துகின்றது. ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சரியான முறையில சுரக்கிறதுக்கு மேம்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. மாதவிடாய் வலி குறைக்கவும் வராமல் தடுக்கும். மாதவிடாய் பிரச்சனை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வலி வந்து அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். பெயினை வந்து குறைச்சியும் அந்த பெயின் எப்பவுமே வராமல் தடுக்கிறதுக்கும் நமக்கு நாள் ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்தது நியூரோ டிரான்ஸ்மிட்டராகவும் செயல்படுகிறது. பிரேசிலியா, இது ஜபடிகப்பா, இது பிரேசிலியா நாட்டினுடைய திராட்சை மரம். உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கலை நடுநிலையாக்கி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை வந்து திறம்பட செயல்பட வைக்கின்றது. அதை எதிர்த்து போராடக்கூடிய கெப்பாசிட்டியா இது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்ததா இருக்கு. உடலில் ஏற்படக்கூடிய வீக்கம், இன்ஃப்ளமேஷன் என்ற ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து சரி செஞ்சு அதை சரி செய்யறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அலர்ஜியை வந்து எதுவும் உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜியை வந்து சரி பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கு. எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்பை வந்து சரி செய்யறதுக்கு ஜபடிகப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்துதல் அல்லது ரத்த ஓட்டத்தை சீராக்குதலும் வளர்சிதை மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. ரத்தத்தில் ஏற்படக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சீராக இருந்தால் நமக்கு பிரெயின்ல இருந்து நமக்கு பாதம் வரைக்கும் உள்ள நரம்புகள், அதாவது ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு இதுவுமே செய்ய முடியும். அதை வந்து கரெக்டான முறையில் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது. வளர்சிதை மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறது. இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பழச்சாறு, வைன், ஜெல்லி இந்த மாதிரி பொருள்கள் தயாரிக்கவும் ஜபடிகப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 12 பிலிக்கியா, அக்கி பழம்னு என்ன சொல்லக்கூடிய மேற்கு ஆப்பிரிக்காவில் பூர்வீகமாக கொண்டுள்ளது. இது விட்டமின்கள், தாதுக்கள் நிறைந்தது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக மேம்படுத்தி கொடுக்கக்கூடியது. இதய சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தை வந்து சரி செய்யறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. கண் பார்வையை வந்து சரி செய்கிறது. ஹீமோகுளோபினை வந்து உள்ள ஹீமோகுளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு, லெவலை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. மூளை திறனை மேம்படுத்துகிறது. மூளையில் ஏற்படக்கூடிய நியூரோ ஃபவுண்டேஷனுங்கிற அந்த மூளைத்திறனை, மூளையோட கெப்பாசிட்டியை, அதாவது பிரெயின் பவர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நார்மலாக ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு, வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர், புண்ணீரை இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கு, நாளடைவில் சரியாகிறதுக்கும் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. நார் சத்து இருந்ததுனால மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி வலி நிவாரணியா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது வலிப்பு நோய் போன்ற நோய்களும் வராமலும் எக்ஸ்ட்ரா பிரச்சனைகளையும் தடுக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க உதவுகிறது. ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப். நம்ம ஹெல்த்தியா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பியா லைஃப்லாம் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உன்னோதரமாக இருக்கும். இது நம்ம 12 வகையான இன்கிரியன்ஸும் ஒட்டுமொத்தமாக நம்ம கொடுத்துருக்காங்க. இது அருமையான ப்ராடக்டாக நமக்கு எலிசன் மிக்ஸில் கொடுத்ததுக்கு நம்ம எம்டி பழனிசாமி சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். இதை வந்து நம்ம செல்ஃபீஸ் எடுத்துட்டு நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்குடைய அவங்கள உடலை வந்து எப்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்குங்க. என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன் சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.